DSLR வாங்கலாமா இல்ல மிரர்லெஸ் வாங்கலாமா? மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர்லெஸ் கேமரா வாங்கலாமா இல்ல DSLR கேமரா வாங்கலாமா அப்படிங்கிறது தான். நான் ஒரு பிகினரா என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா வாங்குறப்போ எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால DSLRனா என்ன, மிரர்லெஸ்னா என்ன அப்படின்னு நான் சொல்ல போறேன். DSLR கேமரா வாங்கலாமா இல்ல மிரர்லெஸ் வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. DSLR கேமரா உள்ளால ஒரு மிரர் இருக்கும். நம்ம எடுக்க போற இமேஜ் அந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பிரிசம்ல பட்டு வியூ ஃபைண்டர்ல தெரியும். DSLR கேமராஸ்க்குள்ள மிரர் இருக்கிறதால DSLR கேமராவோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் DSLRோட வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மிரர்லெஸ் கேமராஸ் பார்த்தீங்கன்னா அது நியூ டெக்னாலஜி. DSLR கேமராஸில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு மிரருமே அதுக்குள்ளால இருக்காது. ஸோ மிரர்லெஸ் கேமராவோட சைஸ் சின்னதாக இருக்கும் அண்ட் வெயிட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த மிரர் உள்ள இல்லாதனால அந்த ரொம்ப சின்ன சைஸில் மிரர்லெஸ் கேமராஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு DSLR கம்பேர் பண்ணுறப்போ மிரர்லெஸோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். மிரர்லெஸ் கேமராஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குது, அதுதான் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். இந்த எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம DSLR கேமராஸில் எடுக்க போகிற இமேஜ் வந்து டிஸ்பிளேல தெரியும். ஸோ டிஸ்பிளேல பார்க்குற அதே குவாலிட்டியான இமேஜை நம்மளால் வியூ ஃபைண்டரில் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து மிரர்லெஸ் கேமராஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாலே உங்களால் செம்ம குவாலிட்டியாக அந்த வியூ ஃபைண்டர்லேயே பார்த்து உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் மிரர்லெஸ் கேமராஸில் இருக்கிறது. DSLR கேமராஸை கம்பேர் பண்ணுறப்போ மிரர்லெஸ் கேமராஸோட சைஸ் சின்னதாக இருக்குது அண்ட் வெயிட்டுமே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிரர்லெஸ் கேமராஸில் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் இருக்குது. ஸோ அதனால இந்த 2023ல் நீங்கள் ஒரு கேமரா வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக மிரர்லெஸ் கேமரா வாங்கலாம். நான் என்னோட ஃபஸ்ட்டு கேமரா வாங்கும்போது என்கிட்ட இருந்த பட்ஜெட்லேயே DSLR கேமராவும் இருந்துச்சு, மிரர்லெஸ் கேமராவும் இருந்துச்சு. பட் நான் DSLR கேமரா தான் வாங்கினேன். அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் முன்னால் நான் கேமரா வாங்கினேன். ஸோ நான் வாங்குற அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த பட்ஜெட்டில் இருந்த மிரர்லெஸ் கேமராஸை கம்பேர் பண்ணுறப்போ நான் வாங்கின அந்த DSLR கேமராவில் பேட்டரி பேக்கப் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ரீசன் தான் நான் வாங்கினதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் DSLR கேமராஸ்க்கு இருக்கிற லென்ஸை கம்பேர் பண்ணுறப்போ மிரர்லெஸ் கேமராவோட லென்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஒரு DSLR கேமரா வாங்கினேன். பட் இப்போது இந்த 2023ல் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. ஏன்னா மோஸ்ட்லி கேமரா மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா பிராண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக லான்ச் பண்ணுற கேமராஸ் எல்லாமே மோஸ்ட்லி மிரர்லெஸ் கேமரா தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் மிரர்லெஸ் லென்சஸுமே கூடிய சீக்கிரம் நிறைய மார்க்கெட்டில் வந்துடும். ஸோ இந்த 2023ல் நீங்கள் ஒரு கேமரா வாங்க போகிறீங்கன்னா யோசிக்காமல் மிரர்லெஸ் கேமரா வாங்குங்க. ஸோ அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். பிக்சர் குவாலிட்டியுமே செம சூப்பராக வரும் DSLR கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ என்னோடய ஃபைனல் சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிரர்லெஸ் கேமரா வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் DSLR கேமரா வாங்கலாமா இல்லை மிரர்லெஸ் கேமரா வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு பெட்டர் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் DSLR கேமரா வாங்குவீங்களா இல்லை மிரர்லெஸ் கேமரா வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நியூ வீடியோ. அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கேமரா பையன்.